டேய் வண்டி புதுசுரா, ஸ்கிட் அடிக்காமல் பார்த்துக்கணும் ட்ரக்கிங்கில். பிரேக் இடிப்பாடா, ஃப்ரண்ட் பிரேக் ஜாஸ்தி. ரோடு பாருங்களா என்னமா கட்டி வச்சுருக்காங்க. நல்லாவே கட்டவே இல்லை. கேட்க பார்த்தீங்கன்னா பசங்க வந்திருக்காங்க. லைட்டாக ஸ்கிட் ஆகிட்டுக்குது வண்டி. லைட்டெல்லாம் ஒரே சத்தம் தான். பேக் மட்டும் பேக் 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 தூங்கவே முடியல சரியாக. சரி சரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு புதுசாங்க லக்கேஜெல்லாம் பேக்கில் கட்டியிருக்கோம் பேக் சைடு. ஓகேவா, இது கட்டுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. நம்ம கூட இன்னொரு 220 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு 220 இன்னொரு 220 டோட்டலாக 3 பைக்குங்க. ஓகேவா, 6 மெம்பர்ஸ் நம்ம வந்து சக்லேஷப்பரா போயின்னு இருக்கோம். இப்போ காட் செக்ஷன் காலையிலே நாங்கள் கிளம்பிட்டேங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 3 o'clock அந்த மாதிரி கிளம்பணும். அப்போ வந்துட்டு கொஞ்சம் இருட்டாகிடுச்சுனால நாங்கள் என்னால் விளாக் பண்ண முடியல. ஓகேவா, இப்போ வந்து காட் செக்ஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகலாம். சரி நானும் விளாக் ஸ்டார்ட் பண்ணோம். நல்லா தூங்குவாங்க, வேறு எதுவும் கிடையாது. ஓகேவா, நம்ம இப்போ காட் செக்ஷனுக்குள்ளே போக போகிறோம். அப்படியே நான் விளாக் பாருங்கள். ஓகே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஓகேவா, மறக்காமல் யாரும் ஃபஸ்ட் டைமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ரெசார்ட் தாங்க புக் பண்ணியிருந்தோம். அதுக்காக ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே வந்துன்னு இருக்கோம். ஆல்மோஸ்ட் 18 கிலோமீட்டர் நான் ரெசார்ட்டுக்காகவே ஃபாரஸ்ட் ஏரியா உள்ளே வந்திருக்கோம். இப்போ சுற்றி பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது. கூட வர நம்ம வந்துட்டு கோ ரைடர்ஸ் ஆகட்டும், பில்லியன் ரைடர்ஸ் எல்லாருமே அவங்களாம் கொஞ்சம் முன்னே போயிட்டாங்க. நம்ம வந்துட்டு வ்ளாக் பண்ணினே வந்தனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சிங்க. ஐயா அதேதான் ஓகே ஏன் ஃபாரஸ்ட்குள்ளே தான். ரெசார்ட் மட்டும் சொல்லவைங்க தண்ணி விடுவாங்க. தண்ணி விட்டாங்கன்னா மட்டும் தண்ணி ஓவர் ஃப்ளோ பொறுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துன்னு இருக்கு. எல்லாம் நீனே ஏற்பட்டுறேன். நான் ஏனே இல்லை எல்லாம் தடியோ இல்லை ஒரு கடை ரைட்டாக இருக்குது ஒரு ஸ்டேஷன். ஃபோன் வேறு 250 meters ரைட். ஓகே மேலே தெரியாமல் உள்ளே வந்து மாட்டிக்கணுமா நான் தெரில. ஃபுல்லாக ரூட் தெரியாமல் எங்கள் நெட்வொர்க் வேறு இஷ்யூவாக இருக்கா. அதனால் எங்களுக்கு ஃபுல்லாகவே இதாகின்னு இருக்குது. எந்த பக்கம் போகிறதுன்னு சரியாக தெரில. பாருங்கள், டேம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த க்ரீன் பில்டிங் தான் டேம். அதுக்கு தண்ணி இல்லை. பார்க்கலாம். கூலிடா அமைதியாக இருக்குங்க இடமே பார்க்கறதுக்கு. ரைட்டோ உள்ளே வந்துட்டாங்க. இனிமேல் ட்ரக்கிங் தான். இல்லை நாங்கள் என்னத்த ஃபோன் பண்ணுறது. பார்த்தீங்களா ஏரியா அப்படியே இருக்கு. செம்ம பிளேஸ் இல்லை? ஐயோ என் க்ளவுஸு ஆஃப் பண்ணிட்டியா? அர்ஜென்ட்டு பெட்ரோல் வேறு 2 liters தான் இருக்கிறதுக்கு. வரும்போது பெட்ரோல் வந்துட்டு நான் உள்ள ட்ரக்கிங் பார்த்தீங்களா உள்ள போகிறமே. அல்லடா அல்லி என்ன இது ரோடு? ಯಾರು ಒಂದು ಏನೋ ಪಾರ್ಕಿಂಗ್ பண்ணுவாங்க தெரியல. ಹೋಗೋ ಬಿಡೋ ಡೌನ್ ತಾನೆ ಬಿಡು. ಅಪ್ಪ ತೋರ್ಸೋಕೆ ಕಷ್ಟ ಆಗುತ್ತೆ. இறங்க விட்டான். அதான் ஓட்டின்னு வர போகிறான். வியாமல் வந்தால் போதும். லெஃப்ட்டு உஷாரோ. ஏய் வண்டி புதுசுரா, ஸ்கிட் அடிக்காமல் பார்த்துக்கணும் ட்ரக்கிங்கில். பிரேக் இடிப்பாடா, ஃப்ரண்ட் பிரேக் ஜாஸ்தி. கூடயே போகலாம், எதுக்கும் விட்டான்னு வச்சுக்கோங்க. ரோடு பாருங்களா என்னமா கட்டி வச்சுருக்காங்க. நல்லாவே கட்டவே இல்லை. வேறு தனியாக
பார்த்தீங்களா நம்ம லக்கேஜ் எல்லாம் ஃபுல்லாக செம்மையாக பேக் பண்ணியிருக்கோம் வண்டியில். எனக்கு சீட்டே இவ்வளோ தாங்க, இதில் தான் உட்காந்து வரணும். இங்கேருந்து ரோடு நல்லாயிருக்கு. ಫ್ರಂಟ್ ಬ್ರೇಕ್ ಹಿಡಿಬೇಡ ಆ ಕಡೆ. ಹಾಂ ಹೊಲ ರೂಲ್ಸು ನ್ಯೂಟ್ರಲ್ ಹಾಕೋ. வாவ், இங்கேருந்து அப்படியே உள்ளே என்ட்ரி ஆகிறோம். ரெசார்ட் என்ட்ரி ಹಿಂದೆ ಎಲ್ಲ ಕಣ ಮುಂದೆ ಬರ್ತಾಯಿದ್ದೀನಿ. ಕುತ್ಕೊಳ್ಳೋಕ್ಕಾಗಿಲ್ಲ. ಯಾರು ಮಾಡ್ತಾರೆ ರೆಸಾರ್ಟು? ಅದೇ ಅನ್ಸುತ್ತೆ ಕಣ ರೆಸಾರ್ಟ್ನ. ಕಾರೆಲ್ಲ ಬರುತ್ತೆ ಇಲ್ಲಿ? காரெல்லாம் சான்ஸே இல்லை, இங்கே காரே வர முடியாது. என்னத்துக்கு டேய், கார் அல்லே பார்க்கிங் அனுப்பிச்சிட்டு இருங்க எனக்கு காமிக்கிறோம். பார்த்தீங்களா தெரிதா? எனக்கே தெரில, காமிக்கிறேன். கேட்க பார்த்தீங்களா என்ட்ரி மட்டும் வேறு லெவல். கார்டன் பார்த்தீங்களா, ரெசார்ட் கார்டனு. ஒரே ஒரு மாடு இருக்குது. ரெசார்ட் வந்துட்டோங்க. இப்போ போயிட்டு இறங்கி ரெசார்ட்டுக்குள்ளே என்ன இருக்குது மட்டும் பார்க்குறோம். பார்த்து நான் அப்படியே உங்களுக்கு லைவ் அப்படியே வரேன் கேமரா எடுத்துங்க. ஸ்விம்மிங் பூலு, ரெசார்ட்டு, சாப்பிட்ற இடம் போடு. இருங்க எனக்கு ஸ்விம்மிங் பூல் போகலாம் நம்ம ஃபஸ்ட்டு. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விம்மிங் பூலில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விளையாட ஸ்டார்ட் பண்ணுவோம். பார்த்தீங்களா எப்படி இருக்குது ஸ்விம்மிங் பூலு. சரி, நான் இப்போ வந்துட்டு ரெசார்ட் வீடியோ வராங்க. நான் இப்படியே ஃபுல்லாக போட்டால் நல்லா இருக்காது, வரேன். நம்ம வண்டி வந்துச்சு, இன்னும் நம்மளோட கோ ரைடர்ஸ் எல்லாம் யாருமே இன்னும் வரல. நம்ம தான் ஃபஸ்ட்டு. ஓகே இருங்க பார்க்குறாங்க, அப்படியே வரேன். ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. வாரி வந்துட்டுக்கிறாங்க பாவம். கேட்க பார்த்தீங்கன்னா பசங்க வந்துட்டு கேட்க பார்த்தீங்கன்னா பசங்க வந்திருக்காங்க. லைட்டாக ஸ்கிட் ஆகிட்டுக்குது வண்டி, வாரின்னு போயிட்டு இருக்குது. ஃபுல்லாக சேத்துல வீட்டு வந்திருக்காங்க. இவன் பையன் மேலே விட்டா வேற வண்டி அங்கே டவுன் இறங்கும்போது அவன் கலந்து பாத்ரூம் போலாடா டேய். ஐயோ பாவங்க. ಡೌನ್ ಅಲ್ಲಿ ನೀರಿತ್ತು. ಓಕೆನಾ, ನೀವು ಬಂದಿರೋ ಕಾರಣ ನಾವು ಬಂದಿರೋದು. ಹೆಲ್ಮೆಟ್ ஒன்று அதா. இப்போ பார்த்தீங்கன்னா ரெசார்ட் குள்ளே தாங்க போயின்னு இருக்கோம். நேற்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபயர் கேம்ப்பு, ஓகேவா, அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இங்கே இருந்துச்சு. அதை விளையாடினதுக்கு எங்களுக்கு டைம் சரியாக இருந்துச்சு. அதை என்னால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. மழை வேறு வந்துன்னு இருந்துச்சுங்க. ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியானால மழை வந்துனே இருந்துச்சா, அதனால என்னால் வந்துட்டு சரியாக வீடியோஸ் எல்லாம் பண்ணவே முடியல. அதுதான் நேச்சர் எப்படி இருக்குது. க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த ரெசார்ட் வந்துட்டு. இந்த ரெசார்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் வந்துட்டு என்னோடய யூடியூப் பேஜில் நான் போடுவேன், இல்லை இன்ஸ்டா பேஜில் போடுவேன். அது ரெசார்ட் டீட்டெயில்ஸ்னால் நீங்கள் கூட கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ரெசார்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சக்லேஷ்புரத்துலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் உள்ளே இருக்குது. இந்த ரெசார்ட்காகவே நம்ம 12 கிலோமீட்டர் உள்ளே வரணும், ஃபாரஸ்ட் ஏரியாலாம் தாண்டி. ஓகே, அப்படி வந்தால் மட்டும்தான் இந்த ரெசார்ட் நம்ம ரீச் பண்ண முடியும். நேற்று நாங்கள் 12 கிலோமீட்டர்ஸ் வரும்போது எங்களுக்கு ஆல்மோஸ்ட் நெட்வொர்க் இல்லை, சிக்னல் இல்லை, எங்களுக்கு ரூட்டே தெரியாது. ஃபுல்லாகவே நாங்கள் பக்கத்தில் யாருன்னா கேட்டு தான் வந்தோம் ஆயிடுச்சு. இப்போது கூட என் ஃபோனில் டவர் இல்லை. டவர் இல்லாத ஒரே ரீசன்னால் என்னால் எதுவும் போஸ்ட்டு இன்ஸ்டாவில் ஒரு எதுவுமே என்னால் நெட்வொர்க் இல்லைனால யாரும் கான்டாக்ட் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. கால் கூட நேற்றுலேருந்து யாருக்குமே பண்ணல. நான் ஃபுல்லாகவே நெட்வொர்க் வர ப்ராப்ளம். ரெசார்ட் நல்லா இருக்குங்க, எனக்கு தெரிஞ்சு ரெசார்ட்டுக்கு மட்டும் சான்ஸே இல்லை. லுக் வைஸே ரெசார்ட் நல்லா இருக்குங்க. நேற்று வந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க வாட்டர் கேம்ஸு. நான் டக்குன்னு வந்து இறங்கி ரீஃப்ரெஷ் ஆகிடும் போது எல்லாருமே தண்ணியில் இறங்கிட்டாங்க. இங்கே வந்து தண்ணி இப்படி தாங்க இருக்கும், இது பண்ண முடியாது. ஃபாரஸ்ட் ஏரியானால பார்த்தாலே தெரியும். ஒரு நார்மல் ஒரு டிவி உக்காரத்துக்கு சேரு, ஓகேவா. இப்போ ஆல்மோஸ்ட் 7 o'clock தான். எங்களுக்கு
8 இல்லை 9 o'clock மட்டும்தான் அந்த கேம் சாப்பாடு ஸ்டார்ட் ஆகும். நான் கேம் பற்றியே பேசின்னு இருக்கேன். ஓகேவா, அது முச்சா கேரம், பேட்மிண்டன், ஷட்டில் பேட்மிண்டன் இருக்குங்க. ஓகேவா, அப்புறமா கேரம் போர்டு இருக்குது. ஃப்ரீயாக இருக்கும்போது டைமில் நான் வந்துட்டு நேற்று கேரம் விளையாடல, அது பதில் ஃபயர் கேம்ப் தான் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் எல்லாமே இருக்குது. காற்று பரவாயில்ல, விளையாடலாம். ஓகேவா, லூடோ இருக்குது. ஓகேவா, உக்காஞ்சின்னு விளையாடலாம். ஃபுல்லாகவே இப்படி உக்காஞ்சிட்டு இருந்தோம். ஃபுல்லாக அவங்க ஃபயர் கேம்ப் பண்ணி கொடுத்தாங்க நம்மளுக்கு. உக்காஞ்சி ஃபுல்லாக அந்த ஹீட்லேயே இருந்தோம். ஃபுல்லாக அந்த ஹீட்டு இந்த வெதர் கண்டிஷனுக்கு ஃபயர் கேம்ப் போட்டு கொடுத்தனால ஃபுல்லாக ஹீட் இருந்துச்சுங்க. ஓகேவா, இதோட டீட்டெயில்ஸ் மொத்தம் நான் நம்ம பேஜில் போட்டு வைக்கிறேன். உங்களுக்கு யாருக்குன்னா இஷ்டம் இருந்துச்சுன்னா நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். நேற்று மெயினாக என்ன தெரியுமாங்க, இந்த தவளை தாங்க பிரச்சனை. நைட்டெல்லாம் கத்தினே இருந்துச்சு. பார்த்தீங்களா ஃப்ராகு, நைட்டெல்லாம் ஒரே சத்தம் தான். இது ஃப்ராக் மட்டும் பேக் 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 பேக்குன்ட்டு தூங்கவே முடியல. சரியாகவே விளையாடின்னு இருக்குதுங்க தண்ணியில். அது பாட்டுன்னு ஏதோ வருது. சரி சரி எல்லாம் வருவீங்களா? அவன் வருவான் பாரு, பிஹைண்ட் த சீன்ஸ் ஆஃப் அப்படி போட்டு விடுவேன். புரியுதா? இப்போ நீ நெக்ஸ்ட் டேக் போ, பிஹைண்ட் த சீன்ஸ் ஆஃப் தனுஷ். காட்டு நீ இப்போ அப்படி சொல்கிறேன், ஒரு வாக் போயிட்டு வா சொல்கிறேன். அடே ஆய் சொல்லு. கேட்க பார்த்தீங்கன்னா இப்போ ஃபன் பண்ணுறாங்களோ அதே வீடியோ சரியாக எடுக்க மாட்டேன்னு. அதே ஒரு பிரச்சனை போயின்னு இருக்குது. என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம பைக் ஷூட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 20% தாங்க ஆச்சு. அந்த பைக்கு 220 பைக் ஷூட் போயின்னு இருக்கு. காற்று பயங்கரமாக அடிக்குதுங்க, நிற்க முடியல. தலைவன் பார்த்தா இப்போ தான் ஸ்லோவோ எப்படி எடுக்கிறத நான் பார்த்துருக்கேன் யூடியூப்பில். ஓகே ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சொல்லவே தேவையில்லை. இப்போ வந்து நம்ம ஃபோட்டோ ஷூட்காக தாங்க வந்திருக்கோம். ஷூட்டிங் வீடியோ கூட உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நான் காமிக்கிறேன். ஓகேவா, நம்ம பைக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே மேலே ஏறும்போது கொஞ்சம் இதாகிடுச்சுங்க, ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. வண்டி வர கீழே சாஞ்சிடுச்சு. அது லைட்டாக மேலே ஏற்றுனாங்க. அந்த வீடியோ நான் போடுறேன், பாருங்கள். ஓகேவா, மவுண்டன் பாருங்கள். நம்ம பசங்க வந்துட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நானும் போய் கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஓகேவா, வீடியோ இது ஃபினிஷ் ஆகிட்ட அப்புறமா மொத்த வீடியோ ஃபினிஷ் ஆகிடும் இதுலேயே. ஓகேவா, சக்லேஷ்புரா வந்துட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இதோட இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். மறக்காமல் நம்ம சேனல் இருக்குன்னா ஃபஸ்ட் டைம்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஷூட் பார்த்துட்டு நீங்கள் வீடியோ ஃபினிஷ் ஆகிடும். ஓகே 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 ஓகே, பாய்.